சூப்பரின் செய்திகளுக்காக சி தரணி. இன்றைய முக்கிய செய்திகள். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு தனித்துவம் இருக்கிறது. அந்த கட்சியின் மீது விசுவாசம் வைத்துள்ளார்கள். வேறு கட்சியில் இருப்பவர்களை மனம் மாற்றாமல் இருக்க வேண்டும் என தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் தாவேகா கட்சியின் மீது குற்றச்சாட்டு தெரிவித்தார். இதே மேடையில் பேசிய தமிழக அமைச்சர் ஆனந்த், ஒழுங்காக நீங்க வச்சிருந்தா அவங்க ஏன் இன்னொரு இடத்துக்கு வர்றாங்க? நீங்க ஒழுங்கா வச்சில்லாத காரணத்தினால்தான் அவங்களுக்கு தெரிகிறது எந்த இடம் நல்ல இடம் என்று, எந்த இடம் ஊழல் இல்லாத இடம் என்று அவர்களுக்கு தெரிந்து அவர்கள் வருகின்றனர் என தற்காலிக சபாநாயகர் அன்பழகனுக்கு தமிழக அமைச்சர் ஆனந்த் பதிலடி கொடுத்துள்ளார். ஊடகவியலாளர்கள் தொழில்நுட்ப ரீதியாக தங்களை நவீனப்படுத்திக் கொள்வது அவசியம் என்று பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குனர் வலியுறுத்தியுள்ளார். தன்னை வெற்றி பெறச் செய்த புதுவை காமராஜ் நகர் சட்டமன்ற தொகுதி பொதுமக்களுக்கு ஜோஸ் சார்லஸ் மார்டின் எம்எல்ஏ நன்றி தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு தனித்துவம் இருக்கிறது. அந்த கட்சியின் மீது விசுவாசம் வைத்துள்ளார்கள். வேறு கட்சியில் இருப்பவர்களை மனம் மாற்றாமல் இருக்க வேண்டும் என தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் தாவேகா கட்சியின் மீது குற்றச்சாட்டு தெரிவித்தார். இதே மேடையில் பேசிய தமிழக அமைச்சர் ஆனந்த், ஒழுங்காக நீங்க வச்சிருந்தா அவங்க ஏன் இன்னொரு இடத்துக்கு வர்றாங்க? நீங்க ஒழுங்கா வச்சில்லாத காரணத்தினால்தான் அவங்களுக்கு தெரிகிறது எந்த இடம் நல்ல இடம் என்று, எந்த இடம் ஊழல் இல்லாத இடம் என்று அவங்களுக்கு தெரிந்து அவர்கள் வருகின்றனர் என தற்காலிக சபாநாயகர் அன்பழகனுக்கு தமிழக அமைச்சர் ஆனந்த் பதிலடி கொடுத்துள்ளார். புதுச்சேரி வானரப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள அமலோற்பவம் பள்ளியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள பிக்கில் பால் மைதானம் திறப்பு மற்றும் சிறந்த மாணவர்களுக்கான விருது வழங்கும் விழாவில் தமிழ்நாடு நீர்வளம் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஆனந்த் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அவருடன் அதிமுக உப்பளம் சட்டமன்ற உறுப்பினரும் தற்காலிக சபாநாயகருமான அன்பழகனும் கலந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் பேசுகையில், ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு தனித்துவம் இருக்கிறது. அந்த கட்சியின் மீது விசுவாசம் வைத்துள்ளார்கள். வேறு கட்சியில் இருப்பவர்களை மனம் மாற்றாமல் இருக்க வேண்டும் என்பதை வேண்டுகோளாக வைக்கிறேன் என கூறினார். இதனைத் தொடர்ந்து பேசிய தமிழக அமைச்சர் ஆனந்த், கட்சியில் விசுவாசமாக இருக்கணும், மற்றதெல்லாம் பேசிட்டு அழைத்து வரக்கூடாது என்று அதிமுக அண்ணன் அன்பழகன் தெரிவித்தார். ஒழுங்கா நீங்க வச்சிருந்தா அவங்க ஏன் இன்னொரு இடத்துக்கு வராங்க? நீங்க ஒழுங்கா வச்சில்லாத காரணத்தினால்தான் அவங்களுக்கு தெரிகிறது எந்த இடம் நல்ல இடம் என்று, எந்த இடம் ஊழல் இல்லாத இடம் என்று அவங்களுக்கு தெரிந்து அவர்கள் வருகின்றனர் என பதிலடி கொடுத்து பேசினார். மேலும் தொடர்ந்து பேசியவர், புதுச்சேரியில் மோட்டார் சைக்கிளில் சுற்றி கொண்டிருந்த தன்னை இன்று ஒரு அமைச்சராக இருக்கிறேன் என்றால் அதற்கு முதலமைச்சர் தளபதிதான் என தெரிவித்தார். தமிழக முதலமைச்சர் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்று கூறிய ஆனந்த், எந்த ஒரு தவறும் செய்யாமல் தங்களுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் தொடரும் என்றும், 5 வருடங்கள் மட்டுமில்லை 15-20 வருடங்களானாலும் தங்களுடைய தளபதிதான் முதலமைச்சராக இருப்பார் என உறுதிபட தெரிவித்தார். மற்ற இதெல்லாம் பேசி இட்டுன்னு வரக்கூடாதுன்னாரு. ஒழுங்காக நீங்கள் வச்சுருந்தா அவங்க ஏன் இன்னொரு இடத்துக்கு வராங்க? நீங்கள் ஒழுங்காக வச்சுனுக்காதனால தானே அவங்களுக்கு தெரியுதில்ல எந்த இடம் நல்ல இடம், எந்த இடம் ஊழல் இல்லாத இடம் எதுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க எங்ககிட்ட வராங்க. நான் இதெல்லாம் பேசவே கூடாது. சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ராமு அவர்களை வருகவரை என வரவேற்கிறேன். நான் எதுவும் பேசக்கூடாது, நான் பாட்டுன்னு வந்தனமா ஏதோ பேசணுமோ போனோமான்னு இருக்கலாமே நான் நினச்சா, எங்கள் அண்ணன் என்னை எதுலையாவது ஒரு வம்பில் இழுத்து ஒன்றுன்னு நான் நினைக்கிறாரு. அவர் நினச்சினே தான் வந்து ஏதாவது ஒரு வம்பில் இழுப்பார் அப்படின்னு நான் நினச்சேன். ரொம்ப அழகாக பேசுகிறாரு, என்னடா இன்னும் வம்பில் இழுக்கலையேன்னு நான் நினச்சேன். கண்டிப்பாக இழுத்தாரு. அதுக்கும் நான் அதுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லிட்டேன். ஊடகவியலாளர்கள் தொழில்நுட்ப ரீதியாக தங்களை நவீனப்படுத்திக் கொள்வது அவசியம் என்று பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குனர் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை மற்றும் இந்திய அரசின் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் பத்திரிகை தகவல் அலுவலகம் இணைந்து புதுச்சேரியில் பத்திரிகையாளர்களுக்கான ஒருநாள் பயிலரங்கை நடத்தின. செயற்கை நுண்ணறிவு மூலம் போலி செய்திகளை கண்டறிதல் எனும் தலைப்பில் இப்பயிலரங்கு நடைபெற்றது.
இப்பயிலரங்கில் நோக்க உரையாற்றிய பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குனர் பழனிசாமி, இன்றைய காலகட்டமானது புதுமை மற்றும் தனித்துவமிக்க ஒரு காலகட்டமாக விளங்குவதால் அதற்கு ஏற்ப ஊடகவியலாளர்கள் தங்களை தொழில்நுட்ப ரீதியாகவும் அறிவுபூர்வமாகவும் தயார்படுத்திக் கொள்வது காலத்தின் கட்டாயமாகும் என்று தெரிவித்தார். மேலும் அவர் பேசுகையில், பரபரப்பான பிரேக்கிங் செய்திகள் கலாச்சாரத்திற்கு மத்தியில் செய்திகள் ஏதோ ஒரு தற்காலிக மாற்றத்தை ஏற்படுத்திவிட்டு செல்வது வெற்றி அல்ல என்றும், எந்த ஒரு தேவையற்ற விளைவுகளுக்கும் இடம் தராமல், செய்தி உண்மைத்தன்மை மாறாமல் சாதாரண மக்களுக்கும் சமூகத்தின் கடைக்கோடி மனிதனுக்கும் சரியான செய்தியை துல்லியமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். புதிய கண்டுபிடிப்புகளின் தன்மையையும் வரலாற்றையும் முழுமையாக அறிந்து கொண்டு செய்திகளை அணுகும் ஆற்றலை ஊடகவியலாளர்கள் வளர்த்துக் கொள்வது அத்தியாவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். இப்பயிலரங்கில் சிறப்புரையாற்றிய இந்திய தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையத்தின் சென்னை மண்டல அலுவலர் வீரேந்திர சாம்பியால், புதுச்சேரி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கான முக்கிய நெடுஞ்சாலை உள்கட்டமைப்பு திட்டங்கள் குறித்து விரிவாக எடுத்துரைத்தார். மாமல்லபுரம் முதல் புதுச்சேரி வரையிலான 108 கிலோமீட்டர் நெடுஞ்சாலை 4 வழிச்சாலையாக தரம் உயர்த்தப்பட்டு வருவதாகவும், இத்திட்டம் முழுமையடையும் போது சென்னை புதுச்சேரி இடையிலான பயண நேரம் 4 மணி நேரத்திலிருந்து 3 மணி நேரமாக குறையும் என்றும் தெரிவித்தார். மேலும் 180 கிலோமீட்டர் நீளமுள்ள விழுப்புரம் புதுச்சேரி நாகப்பட்டினம் நெடுஞ்சாலை பணிகள் டிசம்பர் 2026க்குள் முடிக்கப்பட்டு பயண நேரம் 2.5 மணி நேரம் வரை குறையும் என்றும் அவர் கூறினார். புதுச்சேரி நகர்ப்புற உள்கட்டமைப்பை பொறுத்தவரை இந்திரா காந்தி சதுக்கம் மற்றும் ராஜீவ்காந்தி சதுக்கத்தை இணைக்கும் 3.88 கிலோமீட்டர் நீளமுள்ள மேம்பால பணிகள் விரைவில் தொடங்கப்பட்டு 30 மாதங்களில் நிறைவடையும் என்றும், ஜிப்மர் மருத்துவமனைக்கு எதிரே ரூபாய் 2.24 கோடி மதிப்பில் மின் தூக்கி வசதியுடன் கூடிய நடை மேம்பாலம் அமைக்கப்பட்டு வருவதாகவும் வீரேந்திர சாம்பியால் குறிப்பிட்டார். பயிலரங்கின் நிறைவு விழாவில் புதுச்சேரியின் முதலமைச்சர் ரங்கசாமி முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு பயிலரங்கில் பங்கேற்ற ஊடகவியலாளர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி சிறப்பித்தார். முன்னதாக நடைபெற்ற தொடக்க விழாவில் முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் ஜான்குமார் பயிலரங்கினை தொடங்கி வைத்து முன்னிலை வகித்தார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறையின் இயக்குனர் சுரேஷ் ராஜ் வரவேற்புரையாற்றினார். புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை அரசு செயலர் முகமது அக்சன் அபித் வாழ்த்துரை வழங்கினார். தொழில்நுட்ப அமர்வில் கோழிக்கோடு பல்கலைக்கழகத்தின் இதழியல் துறை உதவி பேராசிரியர் ஹபீப் ரஹ்மான், செயற்கை நுண்ணறிவு யுகத்தில் செய்திகளின் உண்மைத்தன்மை சரிபார்ப்புக்கு உதவும் மேம்பட்ட நவீன இணையதளங்கள், கருவிகள் மற்றும் வழிகள் குறித்து செயல் விளக்க பயிற்சி அளித்தார். சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் இயக்குனர் அருண்குமார் நிறைவாக நன்றி உரையாற்றினார். தன்னை வெற்றி பெறச் செய்த புதுவை காமராஜ் நகர் சட்டமன்ற தொகுதி பொதுமக்களுக்கு ஜோஸ் சார்லஸ் மார்டின் எம்எல்ஏ நன்றி தெரிவித்துள்ளார். புதுவை காமராஜ் நகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட புதுசாரம் பகுதியில் வாக்களித்த மக்களுக்கு சர்க்கரை மற்றும் துண்டு வழங்கி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் நன்றி தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்ச்சியின் போது கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை திரௌபதி அம்மன் தேவஸ்தான உற்சவ விழாவில் அமைச்சர் VP சிவக்கொழுந்து கலந்து கொண்டு சாமியை வழிபட்டார். புதுச்சேரி லாஸ்பேட்டை திரௌபதி அம்மன் தேவஸ்தானத்தின் உற்சவ விழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து சாமிக்கு ஒவ்வொரு நாளும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வந்தது. இந்த நிலையில் ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள், ஸ்ரீ அர்ச்சுனர், ஸ்ரீ திரௌபதி அம்மன் சுவாமிகளுக்கு திருமஞ்சனமும் அதனைத் தொடர்ந்து திருவாராதனமும் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு பொங்கல் வைக்கும் விழா நடைபெற்றது. இதில் அமைச்சரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான VP சிவக்கொழுந்து கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு சாமியை வழிபட்டனர். இந்த நிகழ்ச்சியில் ஆலய தலைவர் நந்தா ஸ்ரீதரன் மற்றும் நந்தா பூவராகவன், வன்னியர் சங்க மாநில தலைவர் நரசிம்மன் மற்றும் செல்வராஜ், திருமால், முருகையன், மூர்த்தி, சிவராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை கோயில் நிர்வாக அதிகாரிகள், விழா குழுவினர், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். முன்னதாக விழாவிற்கு வருகை புரிந்த அமைச்சர் VP சிவக்கொழுந்துவுக்கு ஆலய நிர்வாகம் சார்பில் பொன்னாடை போற்றி மாலை அணிவித்து பூரண கும்பம் மரியாதை அளிக்கப்பட்டது.
விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். நீ தோக்கணும்னு நினைக்கிறத விட நீ ஜெயிக்க கூடாதுன்னு இந்த உலகம் நினைக்கும். நீதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு சொல்லும். நீ போதாதுன்னு சொல்லும். Listen, my family is never going to allow me to start a business. ஆனா உனக்கு நம்பிக்கை இருக்கும். நான் சராசரி இல்ல, சாதிக்க பிறந்தவன்னு தெரியும். நீ யாருன்னு ப்ரூவ் பண்ணா மட்டும் போதும். உனக்கு மட்டும். போல்டா, பேலன்ஸ்டா, பியூட்டிஃபுல்லா, உனக்கு மட்டும். பேலே பை ஜோஸ் அலுகாஸ். புதுச்சேரி பெரிய காலாப்பட்டில் டெங்கு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் மாணவர்கள் உற்சாகமாக பங்கேற்றனர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் தேசிய கொசு மற்றும் பூச்சிகளால் பரவும் நோய்கள் தடுப்பு திட்ட அலுவலகம் மற்றும் காலாப்பட்டு அரசு சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையம் இணைந்து பெரிய காலாப்பட்டில் உள்ள MOH பருக் மரைக்காயர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் டெங்கு விழிப்புணர்வு பேரணியை நடத்தினர். இந்த விழிப்புணர்வு பேரணியில் பள்ளி மாணவிகள் மற்றும் பிம்ஸ் செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகள் உற்சாகமாக பங்கேற்றனர். காலாப்பட்டு அரசு சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மைய மருத்துவ அதிகாரிகள் டாக்டர் பிரதீப் குமார், டாக்டர் சூர்யா மற்றும் பள்ளியின் துணை முதல்வர் பிரேம்குமார் ஆகியோர் தலைமை தாங்கி கொடியசைத்து பேரணியை தொடங்கி வைத்தனர். மாணவ மாணவிகள் முக்கிய வீதிகள் வழியாக டெங்கு தடுப்பு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியும் விழிப்புணர்வு கோஷங்களை எழுப்பியும் பேரணியாக சென்றனர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு டெங்கு காய்ச்சல் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் சுகாதார ஆய்வாளர் முத்துவேல் மற்றும் சுகாதார உதவி ஆய்வாளர் மதிவாணன் ஆகியோர் டெங்கு காய்ச்சல் பரவும் விதம், தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் சுற்றுப்புற தூய்மையின் அவசியம் குறித்து விரிவாக விளக்கி மாணவர்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். பெண் சுகாதார மேற்பார்வையாளர் ஷகிலா டெங்கு காய்ச்சலின் அறிகுறிகள், சிகிச்சை முறைகள் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து எடுத்துரைத்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கிராமப்புற செவிலியர்கள் விருத்தாம்பாள், சித்ரா, ஆஷா பணியாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விழாவின் நிறைவில் மாணவ மாணவிகளுக்கு சரிவிகித ஊட்டச்சத்து கொண்ட சிற்றுண்டி வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியைகள் சாந்தி, சண்முகப்பிரியா, நிர்மலா மற்றும் பிம்ஸ் செவிலியர் கல்லூரி பேராசிரியை அனுசுயா ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் காங்கிரசார் அறவழி போராட்டம் நடத்தினர். ஜனநாயகத்தை காப்பதற்காக ராட்டை சத்தியாகிரக அறவழி போராட்டம் புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் நடைபெற்றது. புதுச்சேரி ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கதன் சார்பில் கூடப்பாக்கம் பத்துக்கண்ணு அருகே நடைபெற்ற இந்த போராட்டத்துக்கு முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தலைமை வகித்து பேசுகையில், ஒவ்வொரு மாநிலமாக தேர்தலில் நின்று வெற்றி பெற முடியாத பாஜக கட்சி மாற செய்து MLAக்கள், MPக்களை தங்கள் கட்சியில் சேர்த்து பெரும்பான்மை கட்சி என்று கூறி வருகிறது. இதை எதிர்த்துதான் இந்த போராட்டம் என்றார். இதில் அமைப்பின் தேசிய தலைவர்களில் பன்வார் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றார். காங்கிரஸ் சட்டப்பேரவை கட்சி தலைவர் P. கார்த்திகேயன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் திரளாக இதில் கலந்து கொண்டனர். ஜனநாயகம், இந்திய அரசியல் அமைப்பு, சமூக நீதி மற்றும் குடிமக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாப்போம், சுதந்திரமான, நியாயமான மற்றும் வெளிப்படையான தேர்தலை உறுதி செய்வோம், தேர்தல் முறைகேடுகள், வாக்கு திருட்டு ஆகியவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவித்தல், இந்திய தேர்தல் ஆணையத்தின் நடுநிலைமை, வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புக்கூறலை வலுப்படுத்த வேண்டும், நீட் உள்ளிட்ட தேர்வு வினாத்தாள் கசிவுகளை தடுத்து மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாப்போம், பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள் மற்றும் கிராம சபைகளின் அரசியலமைப்பு சட்ட அதிகாரங்களை பாதுகாப்போம், அயோத்தி ராமர் கோயில் காணிக்கை விவகாரத்தில் உண்மையை மறைக்காமல் முழுமையான விசாரணை அறிக்கையை வெளியிட வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த அறவழி போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அருகே வாடகை வீட்டில் தங்கி படிக்கும் மருத்துவக் கல்லூரி மாணவி குளித்தபோது யாரோ ஒருவர் மொபைல் போனில் வீடியோ எடுத்ததாக சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்துள்ளார்.
புதுச்சேரி அருகே வாடகை வீட்டில் தங்கி படிக்கும் மருத்துவக் கல்லூரி மாணவி குளித்தபோது யாரோ ஒருவர் மொபைல் போனில் வீடியோ எடுத்ததாக சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்துள்ளார். இது தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் ஒரு மருத்துவ மாணவரின் செல்போன் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அழிக்கப்பட்ட பதிவுகள் மற்றும் அவை வேறு சாதனங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளதா என்பது குறித்து போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் சிறப்பு தடுப்பூசி முகாம் ஜூலை 12 மற்றும் 19 ஆகிய தேதிகளில் நடைபெறுகிறது. புதுச்சேரியில் 14 வயது பூர்த்தி அடைந்து 15 வயது தொடங்காத பெண் குழந்தைகளுக்காக சிறப்பு தடுப்பூசி முகாம் ஜூலை 12 மற்றும் 19 ஆகிய தேதிகளில் காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரை அனைத்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் நடைபெறுகிறது. தகுதி உள்ளவர்கள் தவறாமல் பயன்பெறுமாறு சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. மங்கலம் காவல் நிலையத்தில் மக்கள் குறைகேட்பு கூட்டம் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கை பேணுவதற்கும் பொதுமக்களின் குறைகளை விரைந்து தீர்ப்பதற்கும் காவல்துறை பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக பொதுமக்கள் நேரடியாக உயர் காவல் அதிகாரிகளை சந்தித்து தங்களது குறைகளை தெரிவித்து தீர்வு பெறும் வகையில் வாரந்தோறும் மக்கள் குறைகேட்பு கூட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக மங்கலம் காவல் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் குறைகேட்பு கூட்டத்திற்கு புதுச்சேரி சட்டம் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமை தாங்கினார். இந்த கூட்டத்தில் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல் நிலைய எல்லை பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகள் மற்றும் குறைகளை அதிகாரிகளிடம் எடுத்துரைத்தனர். பொதுமக்களின் மனுக்களை பெற்றுக்கொண்டு அவர்களது குறைகளை நேரில் கேட்டறிந்த முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் சம்பந்தப்பட்ட காவல் நிலைய அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு மனுக்களுக்கு உரிய தீர்வு காண வேண்டும் என அறிவுறுத்தினார். இக்கூட்டத்தில் சட்டம் ஒழுங்கு மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன், வில்லியனூர், மங்கலம், திருக்கனூர், காட்டேரிக்குப்பம், திருபுவனை, நெட்டப்பாக்கம் மற்றும் கரிக்கலாம்பாக்கம் காவல் நிலையங்களில் வட்ட ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள், காவலர்கள், குற்றப்பிரிவு காவலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு தனித்துவம் இருக்கிறது. அந்த கட்சியின் மீது விசுவாசம் வைத்துள்ளார்கள். வேறு கட்சியில் இருப்பவர்களை மனம் மாற்றாமல் இருக்க வேண்டும் என தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் தாவேகா கட்சியின் மீது குற்றச்சாட்டு தெரிவித்தார். இதே மேடையில் பேசிய தமிழக அமைச்சர் ஆனந்த், ஒழுங்காக நீங்க வச்சிருந்தா அவங்க ஏன் இன்னொரு இடத்துக்கு வர்றாங்க? நீங்க ஒழுங்கா வச்சில்லாத காரணத்தினால்தான் அவங்களுக்கு தெரிகிறது எந்த இடம் நல்ல இடம் என்று, எந்த இடம் ஊழல் இல்லாத இடம் என்று அவர்களுக்கு தெரிந்து அவர்கள் வருகின்றனர் என தற்காலிக சபாநாயகர் அன்பழகனுக்கு தமிழக அமைச்சர் ஆனந்த் பதிலடி கொடுத்துள்ளார். ஊடகவியலாளர்கள் தொழில்நுட்ப ரீதியாக தங்களை நவீனப்படுத்திக் கொள்வது அவசியம் என்று பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குனர் வலியுறுத்தியுள்ளார். தன்னை வெற்றி பெறச் செய்த புதுவை காமராஜ் நகர் சட்டமன்ற தொகுதி பொதுமக்களுக்கு ஜோ சார்லஸ் மார்டின் எம்எல்ஏ நன்றி தெரிவித்துள்ளார்.